Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரம்பலூர் அருகே மதுபோதையில் தன்னிடம் தவறாக நடக்க முயன்ற தகராறு செய்த மகனை தாய் அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகரம் கிராமத்தைச் சேர்ந்த பூபதி அடிக்கடி மதுபோதையில் தாயிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இரவு போதையில் தாயிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் இதனால் ஏற்பட்ட தகராறில் தாய் செல்வி தாக்கியதில் பூபதி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்த போலீசார் பூபதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்மைநேரி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள ஆசிரியர்களில் இருவர் மக்கள் கணக்கெடுப்பு பணிகளுக்கு சென்று விடுவதால் தலைமை ஆசிரியர் உட்பட மொத்தம் 2 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இதனால் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே சோதனை சாவடி அமைக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மசினகுடி பகுதியில் சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மசினகுடி, மாயார், சிங்காரா உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் சோதனை சாவடி அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்த கிராம மக்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வராமல் இருந்திருந்தா அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் நசுக்கப்பட்டு வருது. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோர்ட் ஆர்டர் இப்போ என்ன வந்திருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிராம சாலைகளிலும் சோதனை சாவடிகள் அமைப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 3 நாளுக்கு முன்னாடி மாயார் பகுதியில் ஒரு ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒருத்தர் இறந்துட்டார். அவருடைய சொந்தக்காரங்க கர்நாடக பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. சாயந்தர நேரம் ஒரு 7:30 மணி டைமில் வரும்போது அவங்களையே அந்த சாவுக்கு போக விடாமல் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வனத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் லோக்கலில் இருக்கிறவங்க கூட தான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் யார் அப்படின்றது. அப்படி இருந்தும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி பெரிய அளவு பிரச்சனை பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தான் அவங்கள திருப்பி அந்த சாவுக்கே போக விட்டாங்க. இப்போவே இப்படி இருக்கும்போது அந்த பக்கத்தில் சோதனை சாவடிகள் வச்சா அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக தான் கலெக்டர் மேடம் பார்க்க வந்திருக்கோம். எங்களுடைய ஊர் சார்பாக எங்களுக்கு சாதகமாக ஒரு அஃபிடவிட்டு கோர்ட்டுக்கு இந்த கலெக்டர் மேடம் மூலிமா தாக்கல் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மனுவை கொடுக்க இன்றைக்கி வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் டோல்கேட்டில் ஊழியர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சிறுவர்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மத்தூர் சோதனை சாவடியில் சரக்கு வாகனத்தில் சென்ற கும்பல் ஒன்று சுங்க கட்டணம் செலுத்த மறுத்ததுடன் பணியில் இருந்த 2 ஊழியர்களை சரமாரியாக தாக்கி அவர்களை வாகனத்தில் கடத்திச் சென்றனர். இதனை அறிந்த காவல்துறையினர் ஊழியர்களை மீட்ட நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட சக்திவேல் மற்றும் 4 சிறுவர்களை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் பூண்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உதகையின் பல்வேறு இடங்களில் பூண்டு விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் இப்பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் ஏராளமான பூண்டு செடிகள் தரையோடு சாய்ந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வடக்கவுஞ்சி ஊராட்சிக்குட்பட்ட கருவேலம்பட்டி பழங்குடியின மக்கள் தங்கள் பகுதிக்கு உடனடியாக மினி பேருந்து சேவையை தொடங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் தற்போது பெரும்பள்ளம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்தை செம்பரான்குளம் வழியாக கேசிப்பட்டி வரை நீட்டிக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து வசதி இல்லாததால் மருத்துவம், கல்வி மற்றும் அரசு அலுவலக தேவைகளுக்கு செல்ல கடும் சிரமம் ஏற்படுவதாகவும் கூறியுள்ளனர். அடிப்படை வசதி எதுவுமே கிடையாதுங்க சார். தண்ணி வசதி இல்லை, ரோடு சுத்தமாகவே கிடையாதுங்க.
ரோடு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோடு சுத்தமே கிடையாது. ஆத்துல வந்து தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றது கஷ்டம், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறதும் கஷ்டம் சார். சுத்தமா ரோடு கிடையாது. ஆத்து பாலம் வந்து சரியான பாலம் இருந்தா இல்லை. அங்கிட்டு ரோடு வந்து அம்பிராஸ் காட்டு வரைக்கும் சிமெண்ட் சாலை போட்டுருக்காங்க சார். சிமெண்ட் சாலை தனுக்கா போட்டுருக்காங்க. அதுல முழுசா வந்து சிமெண்ட் சாலை போட கிடையாது. இப்ப அந்த சிமெண்ட் சாலையை விட்டு தாண்டினோம்னா பூராமே படிப்படியா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் கூட அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பற்றாக்குறை சார். புதுக்கோட்டையில் நரிக்குறவர் சமூக மக்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட சாதி சான்றிதழை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெங்கமாள் சத்திரம், காமராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நரிக்குறவ சமூக மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். பின்னர் தங்களுக்கு ஆதியன் சாதி சான்றிதழை வழங்க அதிகாரிகள் மறுப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அணை நீரை கீழ்பவானி, தடப்பள்ளி, அரங்கன்கோட்டை மற்றும் காலிங்கராயன் ஆகிய 3 பாசன திட்டங்களுக்கு ஒரே காலகட்டத்தில் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பழைய நடைமுறையால் கீழ்பவானி பாசன பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் கடுமையான வறட்சி மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் கூறினர். எனவே நடுவர்மன்ற ஒதுக்கீட்டின்படி 3 பாசன திட்டங்களுக்கும் சமமாக நீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தில் எந்த ஒரு பாசனத்துக்கும் கோடையில் திறக்கக்கூடாது, ஆனால் கொடுவேரிக்கு கோடையில் திறக்கின்றார்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு ஆகும். குறுவையிலும் திறக்கக்கூடாது, ஆனால் காளிங்கராயனுக்கு குறுவை பருவத்தில் திறக்கின்றார்கள். கீழ்பவானிக்கு மட்டும் சம்பா பருவத்தில் திறக்கின்றார்கள். 3 பாசனங்களுக்கும் சம்பா பருவத்தில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும். ஆக நாங்கள் கேட்பதெல்லாம் சட்டத்தினுடைய ஆட்சி. தவறினால் இப்போது காளிங்கராயனுக்கு 14ஆம் தேதி நாளை தண்ணீர் திறப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அறிவித்தபடி தண்ணீர் திறந்தால் எங்களுக்கும் தண்ணீர் திறங்கள். அந்த விகிதாச்சாரப்படி எங்களுக்கு 2,07,000 ஏக்கர் அந்த விகிதாச்சாரப்படி தண்ணீர் தரங்க. எங்க பகுதியிலே காயுது, அங்கேயும் காயுது, இல்லைன்னு சொல்லல. அதனால நீங்க உயிர்நீர் விடும்போது எல்லாத்துக்கும் விடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் விட்டுட்டு எங்களுக்கு விடாம போனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுவதாக முடிவு செய்திருக்கின்றோம். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வசுரபி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை அலுவலர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற இந்த பேரணியில் தாய் மற்றும் குழந்தை நலனுக்காக கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான இடைவேளையை பேணுவோம் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழாவில் அரசு மருத்துவர் ஒருவர் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் சாது பக்த் சிங் பூங்கொத்து கொடுத்து விசிக தலைவர் திருமாவளவனை வரவேற்றதுடன் அவருடன் தனிப்பட்ட ஆலோசனை மேற்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இது ஒரு மோசமான முன் உதாரணம் என்றும் அரசு அதிகாரி ஒருவர் அரசியல் நிகழ்ச்சிகள் பங்கேற்றது அரசு பணியாளர் விதிகளுக்கு முரணானது என்றும் சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு அமைப்புகள் நடத்திய போராட்டங்களால் அலுவலக நுழைவு வாயில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்டது. இதனால் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். போக்குவரத்து நெரிசலில் தேர்வுக்கு செல்லும் மாணவி ஒருவரும் சிக்கிய நிலையில் பின்னர் அவர் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டார். மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் அடிக்கடி போராட்டங்கள் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிப்பு தொடர்வதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.